ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பப்பாளி கிளை எப்படி லேயர் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளை திக்னஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுல நான் சிசர் வச்சு நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கத்தி வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளையில் ஒரு கால்வாசி அளவுக்கு கட் பண்ணால் போதும் பப்பாளி கிளையை லேயர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிளாஸ்டிக் பீஸை கட் பண்ண இடத்த திரும்பி ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக சொல்லிட்டு அதாவது கட் பண்ண இடம் திரும்பி ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக சொல்லிவிட்டு நான் இந்த கட் பண்ண பீஸை இந்த பிளாஸ்டிக் பீஸை நான் வைக்கிறேன். இப்படி வைக்கிறதெல்லாம் இந்த கட் பண்ண இடம் திரும்பி ரீஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ நான் இதை வச்சுருக்கேன். கோகோபீட் ஆல்ரெடி நான் இந்த பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். இது பியூர் கோகோபீட் தான், வீட் கோகோபீட். புழிஞ்சால் தண்ணி வரக்கூடாது, ஆனால் ஈரமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் கோகோபீட். அதை தான் நான் ஃபில் பண்ணி சன்னல் வச்சு கட்டிட்டு நான் இப்போ இதை கட் பண்ணி நான் லேயர் பண்ண இடத்த வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கட் பண்ணி வச்சு கரெக்டான பொசிஷனுக்கு இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். கரெக்டான பொசிஷனுக்கு வச்சுட்டு இப்போ நான் சன்னல் வச்சு இதை நான் கட்ட போகிறேன். கட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு இதில் இந்த வெட் கோகோபீட் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக சொல்லிவிட்டு நான் இது மேலே செலோ டேப் யூஸ் பண்ணுறேன். செலோ டேப் யூஸ் பண்ணி நான் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இதனால சூரியன் வெளிச்சத்தெல்லாம் இது உள்ளார இருக்க கோகோபீட் ட்ரை ஆகாமல் இருக்கும். அது மாதிரி வேறு அணில் இதை ஓட்டை போட்டு பார்க்க, குரங்குகள் இதை ஓட்டை போட்டு பார்க்காது. அதனால தான் நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மழை தண்ணி உள்ளார போய் இந்த கிளை அழுகிடாமல் இருக்கிறதுக்காக நான் நடுவுலையும் ஒரு கவர் வச்சு நான் கட்டுறேன். சேஃப்காக வச்சு கட்டிட்டேன். இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா 47 நாள் கழித்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு கொஞ்சம் வேர் வந்தது. இப்போ நான் இந்த பிளான்ட்டை கட் பண்ணி நட போகிறேன். ஒரு இதில் பாருங்கள் எவ்வளோ வேர்கள் வந்திருக்குன்னு. எவ்வளோ அருமையான பிளான்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.